வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 27 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வடகிழக்கு மாநிலங்கள் நிலப்பகுதி மேலே காற்று சுழற்சி உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக தெற்கு திசையிலிருந்து, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் கடலோர மாவட்டங்கள் வழியாக வடக்கு நோக்கிய காற்று, தெற்கு தென்கிழக்கு திசை காற்று பயணிக்க தொடங்கி இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துலேயுமே ஒரு தென்மேற்கு பருவமழை போல கோடை மழை, பலத்த மழை, பாதிக்கக்கூடிய மழையாக வடகிழக்கு மாநிலங்களில் பெய்ய இருக்கிறது. இதன் காரணமாக தெற்கு திசை காற்று தமிழ்நாட்டின் ஊடாக, அதாவது தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் ஊடாக ஆந்திர பிரதேசம் வழியாக பயணிக்கிற காரணத்தினாலே மேகமூட்டங்கள் உருவாகும். இலங்கையில் மழையே பெய்கிறது, கனமழை இடியுடன் பெய்கிறது. தெற்கு திசை காற்று இலங்கையில் நுழைகிற காரணத்தினாலே உயரடுத்த காற்றும் தெற்கு திசை காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு இலங்கையில் இடிமழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடங்கிய மழை மேற்கு மாகாணங்களின் உள்பகுதிகள் வரைக்கும் கூட அனுராதபுரம், கண்டி மற்றும் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மழை மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், டெல்டாவின் தெற்கு பகுதியில் கூட லேசான மழைப்பொழிவை அதிகாலையில் கொடுக்கலாம். பரவலாக கிடையாது. ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவை அதிகாலை நேரத்தில் நள்ளிரவுக்கு பிறகு கொடுக்கலாம். பெரிய மழை கிடையாது, பரவலாக கிடையாது. செயலிழந்து வரக்கூடிய மேகம் கொடுக்கலாம். அதே நேரத்தில் மேகமூட்டங்களை அதிகாலை காலை நேரங்களில் வடகடலோரம் தொடங்கி தென்கடலோரம் வரைக்கும், அதாவது தென்கடலோரம் தொடங்கி வடகடலோரம் மற்றும் இலங்கையில் மேகமூட்ட வானிலை காணப்படும் அதிகாலை நேரத்தில். இப்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சில மணி நேரங்கள் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் காலை ஒரு 10 மணி வரைக்குமே மேகமூட்டமும் இதமான வெப்பமும், அதிகாலை நேரத்தில் ஒரு பனிப்பொழிவும், டெல்டா மாவட்டங்களில் மேகமூட்டமும், தென் மாவட்டங்களில் ஒரு இதமான வெப்பமும் நிலவுகிறது. மேற்கு மாவட்டங்களில் மட்டும் அதிக வெப்பம் நிலவுகிறது. கோயம்புத்தூர் கூட தொடர்ந்து 100 டிகிரியை எட்டியே இருக்கிறது. இது படிப்படியாக குறையும் என்றோம். கண்டிப்பாக நாளையிலிருந்து அது குறைய போகிறது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் முதல்ல வெப்பம் குறையும். கடலோரம் இதே வெப்பம் மே 15 வரை தொடரும். இதில் வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பில்லை. மீனம்பாக்கம் மட்டும் 100 டிகிரியை தொட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, மீனம்பாக்கம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மரங்கள் இல்லை. உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கு, மரங்கள் இல்லாத காரணத்தினாலே. ஆக இது செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் நம்ம சொல்லணும். மீனம்பாக்கம் மட்டும் 100 டிகிரி தொட்டிருக்கு, வேறு எங்கும் இல்லை. வேலூருக்கு மேற்கே 100 டிகிரி. கரூர், பரமத்தி வழக்கமாக எப்பொழுதுமே 102 இருக்குது. ஆனால் இது வரைக்கும் 105 டிகிரிக்கு மேலே போகலை. ஒரு நாள் மட்டும் 106 போணுச்சு. இப்போ இந்த 104, 102க்கு மேலே இருக்கக்கூடிய 104 என்ற நிலையில் கரூர், ஈரோடு தொடரும், சேலம், நாமக்கல் தொடரும், வேலூர் தொடரும். சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 100 டிகிரி என்று மீனம்பாக்கம் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. அது 38 டிகிரி செல்சியஸ். பிற பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அதாவது 98.6. இதற்கு மேலே போக வாய்ப்பில்லை. வேறு எங்கேயும் சென்னையில் வெப்பம் உயர்வதற்கு வாய்ப்பில்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் 98.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகபட்சமாக இருக்கும். பெரும்பாலும் 96, 95, 94 டிகிரி வெப்பநிலை தான் இருக்கும். அதிகாலையில் பனிப்பொழிவு கூடியிருக்கும். தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் குறையும். மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட பகுதியில். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு மாவட்டமும் சொல்கிறேன். எங்கள் ஊரில் நான் சொல்லலையே அப்படின்னு ஆதங்கம் இருக்கும் உங்களுக்கு. புரிதல் காரணமாக ஒவ்வொன்றாக சொல்லிகிட்டே வர்றேன். இப்போ இலங்கையில் பெய்யக்கூடிய மழை அதிகாலையில் டெல்டாவின் கடலோரத்தில், தென்கடலோரத்தில் தூறலாம். ஆனால் இன்றைக்கு, அதாவது நாளை அதிகாலை 28 அதிகாலையில் கொடுக்கலாம். 29ஆம் தேதி உறுதியாகவே ஒரு சில இடங்களில் லேசான மழை தெரிகிறது. டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, இந்த நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் கடலோர பகுதி, அலையாத்தி காட்டு பகுதின்னு சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 28 வாய்ப்பு, ஓரிரு இடங்களில் 29 அதிகாலை வாய்ப்பு கூடுதல். 30ஆம் தேதி உறுதியாகவே தெரியுது.
இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்றைக்கும் பெய்யுது, அங்கங்கே பெய்கிறது. இது வரக்கூடிய 28 மாலையிலிருந்து கொஞ்சம் பரப்பில் கூடும். 29 பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட நீலகிரியில் இன்றைக்கு மழை மேற்கு பகுதியில். இப்படி போல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 29, 30 மழை வாய்ப்பு உறுதியாகிறது. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். டெல்டாவின் தெற்கு பகுதியிலையும் ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் டெல்டாவில் பெரிய மழை இருக்காது, சும்மா ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், ஒதுக்குதலுடன் இருக்கும். தென் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளையும் கொஞ்சம் நேரம் ஆங்காங்கே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். 29, 30 1ஆம் தேதி என்ன ஆகும்னா கர்நாடக எல்லையோரம் 30ஆம் தேதியே கிடைக்கும். 30ஆம் தேதியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கிடைக்கும். 29 வாய்ப்பு, 30ஆம் தேதி உறுதி. மேலும் 1ஆம் தேதிக்கு மேலே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கலுக்கு வெயிலுக்கு பின் மாலை இரவு மழை, சேலத்திற்கு வெயிலுக்கு பின் மாலை இரவு மழை இருக்கும். ஆனால் மேற்கு ஓரம் மழை உறுதி. கர்நாடக எல்லையோரம் 3ஆம் தேதியிலிருந்து மேலும் மழை பரவலாகும். எந்த அளவிற்கு படிப்படியாக கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு மழை முன்னேறுகிறதோ அந்த அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட பகுதிகளில் மழை பரவலாகும், மழையோட அளவு கூடும். ஆக வங்கக்கடலோர மழைப்பொழிவு எப்பொழுது தொடங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு அன்றையிலிருந்து கொஞ்சம் வடகடலோரம்லாம் எட்டும். அதற்கு பிறகு அப்படியே படிப்படியாக மழைப்பொழிவோட பரப்பு கூடும். ஆனால் ரொம்ப போராடி தான் கடலோரத்துக்கு வரும். சென்னைக்கும் திருவள்ளூருக்கும், சென்னையை விட செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும். ரொம்ப போராடி தான் வரும். காரணம் என்னென்னா தெற்கு திசை தென்கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டில் நுழையும் பொழுது வேலூர் கூட காஞ்சிபுரம் கூட ஈஸியாக மழை வந்துடும். அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் உள்பகுதிகள், அதாவது செஞ்சி, திருக்கோயிலூர் இது கூட வந்துடும். ஆரணி மற்றும் சேத்துப்பட்டு, செங்கம் தாண்டி வந்துடும். ஆனால் அந்த கடலோரம் வருவது போராடி வரும். கண்டிப்பாக அதுக்கும் கிடைச்சிடும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் போராடி வரும். 6, 7, 8 கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர் கடலோரத்துக்கும் கிடைக்கும். அப்போது டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழையாக மாறிடும். அப்போ பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கக்கூடிய நாள் 4ஆம் தேதி. 4, 5, 6, 7, 8, 9ன்னு அப்படியே மாத இறுதி வரைக்கும் மழை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு செட்டிங், அப்படி மழையோட இடங்கள் பரப்பும் மாறி மாறி அமையும். இப்போது வரக்கூடிய இந்த 10ஆம் தேதிக்குள்ள மழை எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம், அப்படியே கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம், அதாவது முதலிடம் கேரள எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம், 2ஆம் இடம் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அடுத்த இடம் மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அடுத்த இடம் வட உள் மாவட்டங்கள், அடுத்த இடம் தான் டெல்டா, அதுக்கு அடுத்த இடம் தான் வட உள் மாவட்டங்கள். கடலோர பகுதியை நெருங்கும். கடல் ஓரம் திருவள்ளூர், சென்னைக்கு ரொம்ப போராடி முன்னேறும். அதனால மழை இல்லையே வெயில் வாட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வெயில் அளவாக தான் இருக்கும். வெயில் 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் வெப்பம் இருக்கும் கடலோரம். எங்கே வெப்பம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறையும். கடலோரம் இப்போ இருக்கக்கூடிய வெப்பநிலையே தொடரும். உள்ளே தொடர்ந்துட்டு இருக்கும். அது எங்கன்னா ஈரோடு, கரூர், சேலம், நாமக்கல், இந்த மதுரை, கோவில்பட்டி இந்த பகுதி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். முதல் வாரத்தில் 4ஆம் தேதியிலிருந்து அந்த வெப்பமும் குறைஞ்சிரும். அதனால் கவலைப்பட வேண்டாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வேலூர் மட்டும் வெப்பம் இதே நிலை தொடரும். வேலூர் மட்டும் தொடரும். ஆனால் தொடர்ந்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவு கண்டிப்பாக வரும். மாலை இரவு இடிமழை பொழிவு கண்டிப்பாக வரும். ஆக வெயில் குறையும். ஒரு சில இடங்களில் நாம் அறிவிக்கப்பட்ட வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவு வரும். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக பரவலாகும் என்பதில் மாற்றமில்லை. ஆக மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகும். அதே வேளையில் ஒதுக்குதலும் இருக்கும். ஒதுக்கி பெய்யும் கோடை மழை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் பலத்த மழை இருக்கும். கேரளாவில் பாதிக்கும் மழை கூட கேரளாவில் தெரிகிறது. ஒரு சில இடங்களில் பாதிக்கும் மழை. இப்போ கேரள கடலோரத்தில் நம்பர் 1 இடம் பாதிக்கும் மழை பொழிவே தெரியுது. கோடை மழையே பலத்த மழையெல்லாம் தெரிகிறது கேரளாவில். கர்நாடகாவில் மைசூரில், பெங்களூருக்கெல்லாம் வரக்கூடிய 3ஆம் தேதிக்கு மேலே பெங்களூர்லாம் கனமழை தெரிகிறது. பெங்களூர்லாம் இடியுடன் கூடிய மழை பெங்களூர்லாம் தெரிகிறது. ஆக மழைப்பொழிவு இருக்குது, ஒதுக்குதலுடன் இருக்கும் என்பதையும், கோடை மழை என்பதையும்
மெல்ல முன்னேறும் என்பதையும், எங்கே அதிகமாக சொல்லியிருக்கங்கிறத புரிந்து கொள்ளவும் வேண்டும். எங்கே போராடி முன்னேறும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த ஊருக்கு எப்பொழுது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஊர் பெயரை அறிவித்து சொல்வதென்றால் மிகவும் நீண்டதாகிவிடும் அறிக்கை. ஆகவே கேரள எல்லையோரம் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க வர வர கொஞ்சம் மழையோட அளவு குறைந்தாலும் படிப்படியாக 3ஆம் தேதிக்கு மேலே மழையின் பரப்பு கூடியிருக்கும், ஒதுக்குதல் குறையும். குறைந்திருக்கிற நாளிலும் ஒதுக்குதல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. ஏற்கனவே அறிவிச்சிருக்கணும், தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். மே இறுதி வாரத்திலே தொடங்கும்னு ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையே பொங்கல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அறிக்கையிலே நம்ம சொல்லியிருக்கிறோம், கண்ணோட்டம் என்ற பெயரில். அதே போல் தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல், அரபிக்கடல் வெப்பம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தென்னரைக்கோள நிலநடுக்கோட்டு பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் வெப்பம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று கேரளா கர்நாடகாவில் நிச்சயமாக கூடுதலாக ஏறும். தொடர்ச்சியாக ஏறினாலும் நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக நல்ல நீராவியை கொடுக்கக்கூடிய, நீராவியை சுமந்தரக்கூடிய காற்று வந்து நல்ல மழை பொழிவு தரும். நாடெங்குமே மாறும். ஏன்னா அரபிக்கடலை விட போலவே வங்கக்கடலையும் வெப்பம் உயர்ந்திருக்கு. வட இந்தியாவில் ஒடிசாவில் அடிக்கடி நிகழ்வுகள் உருவாகும். வட இந்திய நிலப்பகுதி நோக்கி பயணிக்கும். இதெல்லாமே எனக்கு பொதுவாக வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே உலகிலேயே அதிக வெப்பமான கடற்பகுதினா இப்போ நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அதுலேயும் டாப்ல கேரள கடலோரம் என்பதனால மழைப்பொழிவிற்கு என்னை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை இருக்காது என்றுதான் தெரிகிறது. காரணம், நாம் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் எல்லா காரணத்தையும் எடுத்து விளக்கி சொல்லியிருக்கிறோம். அச்சமோ பீதியை கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இதை விட கூடுதல். காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற வெப்பம் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் உயரும். கடந்த ஆண்டு நாம் அறிவித்தது இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுத்தது. தமிழ்நாட்டிற்கு அப்படியே அதில் மேல் வந்த பூனையாக விலகியது. இருந்தாலும் இந்த ஆண்டு அப்படியல்ல, நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.